எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. అమ్మా నాకు ఎట్లా చేసేది అని తెలియదే. Yeah, I'll do. Don't worry, I'll do. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं. जय गुरुदेव. நம்ம வந்து ஹம்ச கீதா பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலா இன்னைக்கு தான் வந்து ஆக்சுவல் ஹம்ச கீதா ஆரம்பிக்க போறது. நம்ம வந்து இவ்வளவு நாள் வந்து 13 மட்டும் பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, வி வாண்ட் டு பி ஹாப்பி, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். ஆனா நான் சந்தோஷமா இல்லை. ஏன் சந்தோஷமா இல்லை அப்படின்னா, ஏதோ ஒண்ணு நம்மளை படுத்துறது. என்ன படுத்துறது? குணங்கள் வந்து என்ன வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால அந்த குணங்கள்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி ரஜஸ்ல இருந்து சத்துவக்கு போகணும், சத்துவல இருந்து நம்ம பியூரிஃபை ஆகி அதுல இருந்து பகவானை சரணடையணும் அப்படி எல்லாம் சொன்ன. ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து பகவானோட இணைஞ்சே இருக்கணும், அவரோட இருக்கணும்னா நீ அதுக்கு வந்து யோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 13வது ஸ்லோகத்துல பார்த்தா எப்படிடா பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ஜிதாசனா ஜித சுவாசகா, நல்ல ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும், நல்ல சுவாசத்தை வந்து நல்ல ஒரு நேரா வச்சுக்கணும், நம்பிக்கையோட செய்யணும், ஒரு ஆலசியமா ஒரு அலட்சியமா செய்யக்கூடாது, ஒரு மனது வந்து ஒரு குவியற நேரத்துல வந்து பகவானை நம்ம வந்து சரணடையணும் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். இதாண்டா யோகம் அப்படின்னு சொல்லிட்டு, யோகா அப்படின்னால த யூனியன் ஆஃப் த மைண்ட் and your consciousness and your body and the breath, everything in a one alignment, அதுதான் யோகா அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் டெஃபினிஷன். இப்போ வந்து உத்தவர் வந்து என்னடா அது இவ்வளவு நேரம் என்ன ரஜசே சத்வம் அப்படி எல்லாம் பேசியிருந்தாரு, திடீர்னு வந்து யோகான்னு சொல்றாரு, வாட் இஸ் திஸ் யோகா அப்படின்னு அவர் மனசுல வந்து ஒரு கேள்வி வருது. அவனும் கேள்வி கேட்கல, அர்ஜுனன் மாதிரி நோய் நோய்னு கேள்வி கேட்கல. இவர் வந்து மனசுல வந்த உடனே பகவானுக்கு வந்து இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த டீச்சர் டு கம்ப்ளீட்லி எக்ஸ்பிளைன். நம்ம என்னென்ன பேசுறோமோ அது எல்லாருக்கும் புரியணும்ன்றதுக்காக நம்ம சொல்லணும் இல்லையா? அந்த பகவானுக்கு மிஞ்சினவர் யார்? அவர் வந்து சரின்னு இப்ப யோகத்தை பத்தி சொல்ற. யோகா அப்படின்னா என்னன்றாரு சொல்ல போற. 14வது ஸ்லோகம். இந்த யோகான்றத வந்து நான் தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன். அந்த காலத்துல சனகாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மரோட 4 புதல்வர்கள், அவர்களுக்கு நான் இதை சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு உத்தவர்கிட்ட அவர் சொல்றார். இதே மாதிரிதான் பகவத்கீதையில வந்து பகவான் சொல்றார், நான் வந்து சூரியனுக்கு இந்த யோகத்தை சொல்லி கொடுத்தேன், மனுஸ்மிருதி அவனுக்கு மனுக்கெல்லாம் நான் தான் எடுத்தேன். அப்ப அர்ஜுனன் கேக்குறான், நீங்க பிறந்தது வசுதேவருக்கும் தேவிகைக்கும் பிறந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும், யூ ஆர் மை கசன், அப்படி இருக்கும்போது நீ என்ன சூரியனுக்கு சொல்லி கொடுத்தே அப்படின்னு என்னால் நம்ப முடியலையே, நீ பொய் சொல்றேன்னு நான் சொல்லல, ஆனா இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேக்குறான். ஏன்னா அந்த பகவத்கீதையில வந்து அர்ஜுனன் வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன், கேள்விகள் கேட்டுதான் வந்து பகவான் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பகவத்கீதையில சொல்ல வைக்கிறார். இங்க உத்தவர் அப்படி இல்லை. உத்தவருக்கு வந்து பகவான் யாருன்னு தெரியும்.
இவர் ஒரு அவதார புருஷர் அங்க அர்ஜுனனுக்கு இந்த அவதார புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானம் இருக்கல. பட் இங்க உத்தவர் கூடவே இருக்கறதுனால இவர் அவதார புருஷன். இவர் வேற நான் வைகுண்டத்துக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அதனால அந்த மாதிரி ஒரு கேள்வியை இவன் கேட்கல. ஹி அண்டர்ஸ்டாண்ட், என்னடா அது யோகத்தை யாருக்கோ சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கும்போது கேட்கல. கேட்காட்ட கூட பகவான் எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த யோகத்தையே. ஏன்னா அவர் தான் யோகேஸ்வரன் இல்லையா? அதனால அந்த யோகத்துக்கு முதல் ஆதி குருவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான். சோ அதனால அவர் தான் குரு. யோகமோ யாகமோ என்ன சொல்லி கொடுக்கறதா இருந்தாலும் எந்த ஒரு ஞானத்துக்கும் ஆதி குரு பகவான் தான் இல்லையா? சோ அந்த மாதிரி நான் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது உத்தவருக்கு கேட்கணும்னு தோணுது. ஆனா அவர் அவதார புருஷர்னு தெரியும். அப்படின்னா இவரு எந்த அவதாரத்துல போனாரு? இவர் தான் நிறைய அவதாரம், 10 தசாவதாரம் நம்ம ரொம்ப பிரఖ్యాதியா பேசுறோமே தவிர, ஆனா பகவானுக்கு ஏகத்துக்கு நிறைய பாகவதம் படிச்சோன்னா எல்லாமே பகவானோட நிறைய அவதாரங்கள். அதை தவிர அவரோட அம்சத்துல பிறந்தவங்களும் நிறைய இருக்காங்க. இதெல்லாம் உத்தவருக்கு தெரியும். அதனால இவர் அந்த கேள்வியை ஒரு மாதிரி வேற மாதிரி வேர்ட் பண்ணி கேட்கிறாரு. 15வது ஸ்லோகம். உத்தவா கேக்குறாரு, என்னன்னு, கேசவா நான் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும்னு ஆசையா இருக்கு. நீங்க சனத்குமாரர்களுக்கு எந்த வடிவத்துல போய் சொல்லி கொடுத்தீங்க? நீங்க தான் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நேரம் அனிமல் மாதிரி எல்லாம் நீங்க பிறவி எடுக்கிறீங்களே, எந்த மாதிரி ஒரு அவதாரத்துல நீங்க எப்படி எந்த ரூபத்துல நீங்க அவங்களுக்கு போய் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு 15வது ஸ்லோகத்துல சொல்ற. இதுல எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணு இல்ல, நமக்கு ஈஸியா புரியும். அதுக்கு பகவான் சொல்றாரு, சனத்குமாரர்கள் யாரு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பா அப்படின்றது பிரம்மா, காஸ்மிக் எக்குன்னு சொல்லுவோம். அதுல இருந்தா அவர் பகவான் நாராயணன் தன்னோட கமலத்துல இருந்து பிரம்மாவை படைச்சிட்டார். தென் பிரம்மாவுக்கு அந்த படைக்கும் திறன் ஃபுல்லும் கொடுத்துட்டு இனிமேல நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த படைக்கும் ஒரு பணியை அவரு பிரம்மாவுக்கு கொடுக்குறாரு பகவான். அவர் இவன் எப்படி படைக்கிறாருன்னா, அவர் முதல்ல தன்னோட ஒரு தாட்ல இருந்தே 4 குழந்தைங்களை உருவாக்குறாங்க. அவங்கதான் சனகா, சனந்தனா, சனாதனா அண்ட் சனத்குமாரா. இவங்க 4 பேருக்கு சனத்குமாரர்கள்னு ஜெனரல் நேம். இவங்க பகவானோட பிரம்மாவோட ஃபர்ஸ்ட் கிரியேஷன். அதனால தே ஆர் சோ பியூர் சோல்ஸ். அண்ட் வேதமெல்லாம் படிச்சு வேதமெல்லாம் அறிந்து வேதத்திலேயே ஊறி பிறந்தவர்கள். அவங்களுக்கு விப்ரான் பேரு, அதாவது பிராமணஸ்னா இந்த காலத்துல ஜாதி பிராமணர் கிடையாது. வேதங்களை பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். இவர் தான் பிரம்மத்துக்கிட்டே பிறந்த, அவர் தான் கிரியேட் பண்ணாது இல்லையா? அதனால இவர் ரொம்ப விவரம் தெரிஞ்சவர்கள், வேத வித்தகர்கள். இவங்க சாதாரணமா எப்படி பொழுதுபோக்குவாங்கன்னா, 4 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு இன்னைக்கு நாள் லீடர், நான் சொல்றத நீங்களாம் நம்மளாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த நாள் நம்பர் 2, நம்பர் 3, எப்ப பார்த்தாலும் அவங்க ஞான சர்ச்சையிலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு எதனா சந்தேகம் வந்தானா they used to go on deep contemplation. அதுல அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்துடுது. அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காததுனால அவரு போய் அவரு அப்பாவை கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஒரு தடவை இந்த இது பகவான் உத்தவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு சமயம் இந்த மாதிரி சனத்குமாரர்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் வந்தது. என்னன்னா, they wanted to know about the essence of the ultimate state of yoga. அத பத்தி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்பாவை போய் கேக்குறாங்க. எப்பவுமே குழந்தைங்கள், நம்ம குழந்தைங்களுக்கு கூட ஃபாதர் ஃபிகர் தான் எல்லா ஆல் நோயிங் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு 2 is terrible ஒரு 2 வயசுல இருந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க.
அவங்க கேள்வி கேட்க கேட்கதான் அதுக்கு நம்ம பதில் சொல்லும் போது அவங்களோட அறிவு வளரும் அப்படின்னு சொல்லுவோம்ல. பேசாம சும்மா இரு அப்படின்னு யூ ஷுடன்ட் அவங்கள வாயை மூட வைக்க கூடாது. அதே சமயத்துல அவங்க வந்து கண்ணாபின்னான்னு கேட்பாங்க, அந்த பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து சில கேள்விகள் வந்து அவங்க வரும். அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, அப்பாவை சும்மா என்ன படுத்திட்டு இருக்க அப்படின்னு. பட் அப்பா வந்து சொல்லுவாரு, பதில் சொல்லாட்டானா அந்த குழந்தைங்களுக்கு வந்து தன் மேல இருக்கிற ஒரு அபிப்பிராயமும், அதுவும் இல்லாம அவங்களோட மூளை வளர்ச்சிக்கும் அவரோட அறிவு வளர்ச்சிக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிள். சோ அதனால நமக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சொல்ல முடியாது, இருப்பா நான் கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி இந்த சனத்குமாரர்கள் அவரோட பிரம்மாஜி கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன சாதாரணமா வந்து நான் இந்த குருஜி கிட்ட போய் நம்ம எல்லாம் கேட்கிற மாதிரி இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்குவா, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்குவா வாண்டாமா அப்படின்னு ஒரு லௌகீக விஷயங்கள் எல்லாம் போய் நம்ம கேட்கும்போது ரொம்ப சில்லியா இருக்கும். அந்த மாதிரி கேட்காம இவங்க ஒரு பெரிய ஞானமயமான ஒரு கேள்வியை அவங்க அப்பாக்கு எதிர வைக்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த என்ன கேட்டாங்க அப்படின்னா, சனகாதிகள் அவங்க அப்பா கிட்ட போய், தந்தையே இந்த மனசு வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் பின்னால ஓடுறது, இந்த ஆப்ஜெக்ட்ஸும் மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கு, இந்த மனசையும் இந்த பொருள் மேல இருக்கக்கூடிய ஒரு ஆக்ரஷண சக்தியையும் பிரிக்கவே முடியாது போல இருக்கு. இவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, இவங்கெல்லாம் வந்து யோகிகள். ஆனா இவங்களை வந்து எதுக்காக படைச்சிருக்காங்கன்னா, இந்த ஞானத்தை வந்து மத்தவங்களுக்கு உலகத்துல இனிமேல படைக்கப்பட போற ஒரு ஜீவர்களுக்கு எல்லாமே இவங்கதான் சொல்லி கொடுக்க போறாங்க. அதனால இவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது இல்லையா. சோ அவங்க சர்ச்சையில் ஈடுபட்டு ஞான சர்ச்சையில் ஈடுபட்டு சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி வச்சுப்பாங்க. அப்பதான் நாளைக்கு யாரானா கேட்கும் போது அவங்களுக்கு வந்து ஒழுங்கா சொல்ல முடியும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறதுனால எப்படி இந்த பக்தி மார்க்க ஞான மார்க்கத்துல போகணும், இந்த முக்தி அடையணும்ன்ற சிலர் முயற்சி செய்கிறார்களே, அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஒரு பெரிய தடையா இருக்க போறது இல்லையா. முக்தி அடையறதுக்கு தடையா இருக்கிறதே நம்மளோட இந்திரியங்கள் தான். இந்திரியங்கள் வந்து நம்ம மனதை ஆட்டி வைக்கிறதுனால இதை எப்படி நம்ம வந்து அவங்க விடுவிப்பாங்க அப்படின்னு போய் அவங்க அப்பாவை கேக்குறாங்க. இதுக்கு என்ன பதில் அப்புறமா பார்க்கலாம். அப்பாவை கேட்ட உடனே அவங்க பிரம்மாஜி வந்து அவருக்கு ஆல்ரெடி வெரி பிஸி, இந்த படைக்கும் தொழில வந்து அவர் ரொம்ப மும்முரமா பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இவங்க இந்த மாதிரி கேட்ட உடனே கொஞ்சம் யோசிக்கிறாரு, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னா. ஒரு குட் டீச்சர் இஸ், எனக்கு தெரியாது போடா அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம கூட ஸ்கூல்ல கிளாஸ்ல எடுக்கும்போது ஒரு மண்டை காஞ்சி போற மாதிரி ஒரு கேள்வியை கொண்டு வருவோம் ஒருத்தன். அவனுக்கு வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு தப்பு. ஏன்னா நம்ம ஈகோ இடம் கொடுக்காது. அதுக்கும் மேல வந்து அவன் தெரிஞ்சுக்கணும்னு கேட்கும் போது எனக்கு தெரியாது போடா அப்படின்னு சொல்லவும் முடியாது. சோ நம்ம என்ன சொல்லுவோம், சரி கொஞ்சம் இரு, எனக்கு இப்பத்துக்கு பதில் சொல்ல தெரியல, நான் இதை பத்தி தெரிஞ்சுட்டு வந்து உனக்கு நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி பிரம்மாஜியும் வந்து என்ன பண்றாரு, இது என்னடா இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியலே, ஆனா நம்ம பதில் சொல்லாமலே இருக்க முடியாது, இந்த பதில நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலே நம்ம பார்த்தோம் இல்லையா. எந்த ஒரு பிரச்சனைக்கும் நமக்கு வந்து ஒரு பதில் கிடைக்காட்டானா நம்ம வந்து டீப் கான்டெம்ப்ளேஷனுக்கு போகணும், நமக்குள்ள ஆழ்ந்து போய் அந்த சிந்தனையில ஈடுபடணும். அதுக்கு தானே முதல்ல யோகா பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா. சோ மனசையும் உடலையும் நேரா வச்சு அதுக்குள்ள மனசை வந்து திடமா நிக்க வச்சு நம்ம ஆழ்ந்து போயிட்டு இருக்கும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஞான குரு வந்து நமக்கு சொல்லுவாரு. உள்ள யாரு இருக்காங்க, அந்த ஒரு இந்த இத்தனோண்ட இடத்துல வந்து இந்த குகைக்குள்ள வந்து பெருமாள் இருக்காரு அப்படின்னு சொல்லிதான் நம்ம நம்பிட்டு இருக்கோம்ல. நம்பல, தட் இஸ் த ட்ரூத். அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் பெருமாளே எனக்கு இதுக்கு பதில் வேணும் அப்படின்னு போது டெஃபினட்டா பெருமாள் வந்து பதில் சொல்லுவாரு அப்படின்றது வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இதனால வந்து பிரம்மாஜி என்ன பண்றாரு, பெருமாளை நினைச்சு தியானம் பண்றாரு. அப்போ அந்த பெருமாள் அவருக்கு முன்னால தோன்றார். எப்படி தோன்றார் அப்படின்னா 17வது வந்து அந்த 17வது ஸ்லோகம் தான் அந்த கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத பகவான் இப்போ உத்தவருக்கு சொல்லிட்டு இருக்கார். இது பகவான் சொல்றது. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கேட்ட உடனே பிரம்மாவுக்கு என்ன பண்றது, அவர் ஒண்ணு பிஸியா இருக்கார், என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனால் அவர் என்ன நினைச்சு தியானம் பண்ணார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன பண்ண, நானு அவங்க கிட்ட போய் எதிர போய் நின்னுனேன். எந்த மாதிரி போனீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு இல்லையா முதலே உத்தவர். இவர் ஒரு ஹம்ச பக்ஷியா போறார். அதனாலதான் இதுக்கு ஹம்ச கீதான்னு பேரு. ஹம்ச பக்ஷியா போறார். இது எதுக்கு ஹம்சம் பக்ஷி? ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு இல்லையா? அந்த மாதிரி இந்த ஹம்ச பக்ஷியா ஏன் போனார் அப்படின்னா, இந்த ஹம்சம்ன்றது ஒரு தெய்வீக, இந்த ஸ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்னப்பக்ஷி. இந்த அன்னப்பக்ஷிக்கு ஒரு தெய்வீகமான ஒரு குணம் உண்டு. என்னன்னா, பாலையும் நீரையும் கலந்து வைக்கும் போது அது நீரை விட்டுட்டு பாலை மட்டும் குடிக்கும். இது என்னடா இது பெரிய டுபாக்கூரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூட. எனிதிங் கேன் பி. இந்த கேள்வியே மனதையும் ஆப்ஜெக்ட்ஸையும் எப்படி செப்பரேட் பண்றதுன்றதுதான் இங்க கேள்வியே இல்லையா? சோ அந்த பிரிக்கிறதே என்ற ஒரு இடத்துல இருந்து இந்த கேள்வி வர்றதுனால, எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாம ஒரு கேள்வி வர்றதுனால, அந்த பிரிக்கிறதுலயே PhD வாங்கின ஒரு அன்னப்பக்ஷி தான், அன்னப்பக்ஷி உருவத்துல இவர் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்பரியம் தான் இங்க. அன்னப்பக்ஷிக்கு இந்த எப்படி பாலியம் இந்த மாதிரி நம்ம சயின்டிபிக்கா கூட இட்ஸ் பாசிபிள். டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் இல்ல, நம்ம சும்மாவே வீட்டுல பால் மறந்து போய் ஒரு டம்ளர் தண்ணியை கொட்டிட்டு பால் தண்ணியா போயிட்டு நம்ம பாயசம் பண்ணணும்னா நிறைய நேரம் அதை கொதிக்க விடுவோம் இல்லையா? அப்போ தண்ணியெல்லாம் ஆவியா போயிடும். தென் we have already separated, right? ஸோ அது ஒன்றும் அந்த பிரிக்க முடியாத ஒரு பிரச்சனை இல்லை. அன்னப்பக்ஷிக்கு அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருந்ததுன்றது அது கேள்விக்குரியதா இல்லை. பிகாஸ் இட்ஸ் ஆல் பாசிபிள். பை இங்க யாரு அன்னபக்ஷியா வந்திருக்கிறது? பெருமாளே அன்னபக்ஷியா வந்திருக்காரு. அதனால இந்த இதெல்லாம் முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இடமே இல்லை. இந்த பிரித்தல் என்பற ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேச போறோன்றதுக்காகவே அவர் அன்னபக்ஷி மாதிரி போறார். அதுவும் இல்லாம அதுக்கு ஹம்சா அப்படின்னு பேரு. ஒரு தெய்வீக ஹம்சம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பரமஹம்சா அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அந்த ஹம்சா என்ற வேர்டுக்கு தெய்வீகமான குணங்கள் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதனாலேயே அவரை ஹம்ச பக்ஷியா போனாரு. முன்னோடு இந்த ஹம்ச பக்ஷி எங்க நினைச்சாலும் அங்க போகும். அது சாதாரண பக்ஷி இல்லை. அப்படி பார்க்க போனான்னா நரசிம்ம அவதாரில் அவர் தூண்ல இருந்து வந்தார் அப்படின்னா எதனா ஒரு சிம்மம் போய் தூணுக்குள்ள இருக்குமா அப்படின்னு எல்லாம் இல்லை. பிகாஸ் அந்த உருவத்துல இருக்கிறது அந்த கிரேட்டஸ்ட் சத் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை சுரூபமான ஒரு எனர்ஜி அந்த பெருமாள். அதனால இந்த ஹம்சம் என்னன்னா எங்க வேணாலும் போகுமாமா, தான் நினைச்ச இடத்துக்கு போகக்கூடியதுதான் இந்த ஹம்சம். இசி கச்சதி இது ஹம்சக, இசி கச்சதி இது ஹம்சக, எங்க நினைச்சாலும் அது போகக்கூடியது அந்த மாதிரி. அதனால்தான் அது இந்த கேள்வி இவங்களுக்கு இந்த பதில் கிடைக்காம தடுமாறுறாங்களே, இவங்களுக்கு நம்ம போய் பதில் சொல்லணும்ன்றதுக்காக தன்னோட கெப்பாசிட்டில இந்த ஹம்ச பக்ஷி அவர் எதிர நின்னது. ஸோ அந்த பிரம்மாஜி மெடிடேட் பண்ணோன்னா அவங்க எதிர ஹம்ச பக்ஷி போச்சு. இந்த ஹம்ச பக்ஷி எப்படி இருந்ததுன்னா 20வது ஸ்லோகத்துல அவ்வளோ அழகா இருந்ததாமா. எனிதிங் ரொம்ப அபரிமிதமான அழகு இருந்தானா அதை நம்மளால பார்க்காம இருக்க முடியாது. அந்த குருஜி சொல்ல அழகு எப்பயுமே ஆராதிக்கப்பட வேண்டியதை தவிர அடையணும்ன்றத நினைக்க கூட. ஆனா எவ்வளவோ நல்லா இருக்கும், என்ன பண்றது. சோ அதீதமான ஒரு அழகான ஒரு பக்ஷி வந்த உடனே அது அவ்வளோ அழகா இருக்கு. அது பார்க்காம இருக்கவே முடியல. பார்த்த உடனே அது மேல ஒரு பெரிய அட்ராக்ஷன் சொல்றதுக்கு விட ஒரு மரியாதை உடனே கால விழுந்து வணங்கணும் போல இருக்கு. சிலரை பார்த்த உடனே ஒரு தெய்வீகமான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும் இல்லையா, தென் இட் பிகம்ஸ் irresistible for us to just avoid it.
அந்த மாதிரி இந்த அம்சபக்ஷி எதிர வந்தோடனே பிரம்மாஜிக்கு இது எப்படி என்ன அழகா இருக்குடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவரு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ற பக்ஷியா இருந்தா கூட அதோட அந்த தேஜஸ் வந்து அவங்கள மனசுல அவ்வளவு தூரத்துல அட்ராக்ட் பண்ணதுனால அதுக்கு போய் நம்மளோட மரியாதையை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோண்டி அவர் எழுந்து வர அவர் வரும்போது அவர் அப்பா இல்லையா அவர் இப்ப கேள்வி கேட்டதுனால அவர் குருவாவும் இருக்கிற அந்த சனத்குமாரர்களுக்கு இந்த சரத்குமாரர்கள் முதல்ல எப்பவுமே குரு தானே முதல்ல போகும், நம்மளாம் ஃபாலோவர்ஸ் பின்னால தானே போவோம். அந்த மாதிரி பிரம்மாஜி முதல்ல போனோடனே பின்னாலே இவங்க 4 பேரும் போய் எல்லாரும் அந்த ஹம்ச பக்ஷிக்கு தங்களோட ஒரு ரெஸ்பெக்ட காட்டி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. இங்கதான் பெரிய பிரச்சனையே வருது. நீங்க யாரு அப்படின்னு கேக்குறேன். ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டோன்னு இந்த ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து நிறைய ஒரு விதத்துல இருக்கு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சுமதி வீட்டுக்கோ இல்ல சௌந்தரவல்லி வீட்டுக்கோ நான் போனேன்னா அவங்க வீட்டுல யாருக்கும் எனக்கு தெரியாது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோ டு சுமதிஸ் ஹவுஸ், ஏதோ அவங்களுக்கு ஒரு புஸ்தகம் கொடுக்கறதுக்காக போனா அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணா, கதவு தந்து யார் நீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. சோ இந்த யார் நீங்க, ஹூ ஆர் யூ அப்படின்ற கேள்விக்கு 2 விதத்துல நம்ம பதில் சொல்லலாம். ஐ கேன் கிவ் மை ஐடென்டிட்டி. இல்லைன்னா நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு இந்த புஸ்தகத்தை சுமதிக்கு கொடுக்கறதுக்காக வந்த த காஸ், த பர்பஸ் ஆஃப் மை கோயிங் அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் அ காஸ். நான் ஏன் போனதுக்கு எனக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஒரு வேலைக்காக நான் வந்திருக்கேன், அதை சொல்லணுமா? இந்த யார் நீங்க, என்ன வேணும் அப்படின்னு தான் முதல்ல கேட்போம் இல்லையா. அப்ப நான் எதுக்கு வந்தேன்னா இந்த புஸ்தகத்தை சுமதிக்கு கொடுக்க வந்தேன். அப்ப அவருக்கு யார், நான் யாருன்னு தெரியும், நீங்க யாருங்க அப்படின்னா தென் என் பேர் ஜெயஸ்ரீ. ஸோ இது ஒரு ஐடென்டிட்டி எனக்கு, என்னோட பேர் ஜெயஸ்ரீ அப்படின்னு. எங்கேருந்து வரீங்க? நானும் சுமதி எல்லாம் வந்து இந்த மாதிரி ஜூம்ல வந்து ஒன்னா படிக்கிறவங்க. சோ என்னோட குரூப் என்ன, நான் எதை சேர்ந்தவன், நான் சென்னையில இருந்து வரேன், என்னோட ஊர் வந்து எனக்கு ஒரு இது, நான் வந்து நீங்க என்ன வேலையில இருந்தீங்க அப்படின்னா நான் டீச்சரா இருந்தேன், அது ஒரு ஐடென்டிட்டி. அப்புறமா அந்த ஒரு மேல கீழே பாக்குற இது என்ன பிராமின்களா இல்ல கிறிஸ்டியனா இது முஸ்லிமா அப்படின்னு பார்க்கும்போது என்னோட ஜாதி எனக்கு ஒரு ஐடென்டிட்டி. இத்தனை ஐடென்டிட்டி இருக்கு. நான் வந்து இவரோட ஒய்ஃபு, இவங்களுக்கு குழந்தை, இவங்களோட ஃப்ரெண்டு, இவங்களை எப்படி தெரியும் உங்களுக்கு, அந்த ஒரு கேள்வி வேற வரும் இல்லையா. எங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி. there is so many identities I have. அந்த புதுசா என்ன பாக்குற ஆள் வந்து கேட்கும்போது நான் எந்த மாதிரி ஆளு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தானே கேக்குறாங்க. இல்ல இவங்க நல்லவனா, இதை வீட்டுல இருக்கிறது ஏதோ திருடின்னு போக வந்தாளா, இது நல்ல பொம்பளையா, சோ மெனி திங்ஸ் அன்னோயிங்லயே ஒருத்தரை பார்க்கும்போது அவங்கள பத்தி ஒரு எண்ணம் வர்றதுக்காக நிறைய கேள்விகள் வரும் இல்லையா. இப்ப இந்த அம்சபக்ஷி வந்த உடனே இது என்ன நிஜமாவே பறவையா, இல்ல எதனா ஒரு மாயாவை இந்த மாதிரி வந்திருக்காரா, இல்ல பகவானே நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்காரா, ஏன் இந்த ஹம்சமா வந்தார் அப்படின்னு நிறைய கேள்வி வரும்போது வாயில முதல்ல வருது யார் நீங்க அப்படின்னு தான் வரும் இல்லைங்களா. சரி, என்ன வேணும்ன்றது அப்புறமா, யார் நீங்க அப்படின்ற கேள்விதான் முதல்ல வரும். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் லாட் ஆஃப் ஐடென்டிட்டிஸ். இங்க வந்து பகவானுக்கு வந்து என்ன ஐடென்டிட்டி, அதுதான் அவர் சொல்ல போறாரு. ஓகே, யார் நீங்க அப்படின்னு கேட்ட உடனே பகவான் வந்து சொல்றார் 21வது ஸ்லோகத்துல இந்த மாதிரி உத்தவர்கிட்ட வந்து இப்ப பகவான் சொல்ல, உத்தவா இந்த மாதிரி அவர் வந்து என்ன கேட்டாரு, இத உண்மையே தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறீங்களா, இல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்க கேக்குறியா, உன்னோட கேள்விக்கு நான் எந்த விதத்துல பதில் சொல்லணும், அப்சல்யூட்டா நான் சொல்லணுமா, ஆன் வாட் பேசிஸ் ஐ ஷுட் ஆன்சர் யுவர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள கேட்டேன் அப்படின்னு உத்தவர்கிட்ட பகவான் சொல்றாரு. அது என்னன்னு பார்க்கலாம். உத்தவா உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவங்க கேட்ட உடனே அவங்களுக்கு டிசைரஸ் ஆஃப் நோயிங் த ட்ரூத். வாட் ட்ரூத்?
நீ யாரு அப்படின்னு இப்ப இந்த சுமதி வீட்டுல என்ன கேட்கும்போது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு உண்மையை இங்க வந்து பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க என்ன கேக்குறாங்க. நானு அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி பதில் சொன்னேன். அப்படி ஐ டோல்ட் them that the teachings of mine. இந்த மாதிரி எனக்கு ஒரு கேள்வி எதிர்பட்டதால நீ யார் அப்படின்னு கேட்டேன். who are you அப்படின்ன உடனே who am I அப்படின்ற ஒரு பெரிய உண்மை இல்லையா. ரமண மகரிஷி தானே சொல்ற sit and meditate on who am I அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெரிய ஒரு ஞானத்தை இந்த கேள்வி கேட்ட உடனே நான் அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து உத்தவ கிட்ட பகவான் சொல்றாரு. நான் என்ன அவங்களுக்கு சொன்னேன்றத வந்து இவர் சொல்ல போறாரு. அப்ப அவர் சொல்றாரு இல்லையா, அப்பா பெரியவர்களே நீங்கள்லாம் வந்து மிகவும் வேதம் கற்ற விற்பனர்கள், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரலாமா? என்ன போய் நீ யாருன்னு கேக்குறியே, இந்த மாதிரி ஒரு சந்தேகம் உனக்கு வரலாமா? If in truth the self there is no plurality. என்ன கேள்வி கேக்குற நீயும் நானும் வேறையா? அப்ப நீ வேற நான் வேறையா? என்ன பார்த்து இந்த மாதிரி கேக்குறியே, எப்படி உனக்கு இந்த மாதிரி, நீ பெரிய வேதமெல்லாம் படிச்சவங்க, நீங்கள்லாம் ரொம்ப உலகத்தையே படைக்கக்கூடிய பிரம்மா, நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி வரலாமா அப்படின்னா இது வந்து கேலி பண்ற மாதிரி என்ன கேள்வி கேட்கிற அப்படின்னு இல்லாம இந்த மாதிரி கேள்வி வரலாமா உன்கிட்ட அப்படின்னும் போது, ஓஹோ நான் வந்து இந்த மாதிரி சில்லிய கேட்க கூடாது போல இருக்கு அப்படின்னு நமக்கு வரும் இல்லையா. என்ன கேள்வி கேட்கிற அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு ஹர்ட் ஆகும். அது வந்து கேலி பண்ற மாதிரி ஒரு கேள்வி ஆகும். ஆனா பகவான் அந்த மாதிரி கேட்கல. பகவான் கேட்டது வந்து என்ன சந்தேகம் வந்துருச்சு உனக்கு, இந்த மாதிரி சந்தேகம் உனக்கு வரலாமா அப்படின்னா இந்த சந்தேகத்துக்கு எனக்கு பதில் தெரிஞ்ச அளவுக்கு நான் படிச்சவன், நான் வந்து ஒரு விற்பன், வேதம் தெரிஞ்சவன், இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சவன் அப்படின்னு இவர் நினைக்கிறார். அப்ப இவர் என்னை பத்தி எவ்வளவு உயர்வா நினைக்கிற, என்னடா நீ போய் இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கேட்ட உடனே திஸ் இஸ் அவங்களை இன்சல்ட் பண்றதுக்கோ அவங்கள ஷட் அப் பண்றதுக்கோ கிடையாது. இட் இஸ் டு கிண்டில் தேர் ஆங்ஸைட்டி, கிண்டில் தேர் இன்ட்ரெஸ்ட். அவங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை அவங்களுக்குள்ள தூண்டி விடுற மாதிரி ஒரு கேள்வி. பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போறார். இவங்க கேட்ட கேள்வியே பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு வந்து ஒரு பதில் சொல்றதுக்காக இவங்களோட மனச அந்த இவர் சொல்ல போற பதில் அவங்களுக்குள்ள ஜீரணம் ஆகணும், அவங்களுக்குள்ள இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மனச வந்து இவர் ப்ரிப்பேர் பண்றார். அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லயே ஒரே ஒரு கேள்வியில நீ போய் இந்த மாதிரி கேட்கலாமா, ஓஹோ நான் இந்த மாதிரி கேட்க கூடாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு வந்து கொண்டு வந்து அவங்களை எலிவேட் பண்றதுக்காக இந்த மாதிரி கேட்கிறேன். இப்போ இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல? மண்டேன் லெவல்ல நான் வந்து ஒரு அன்னப்பட்சி அப்படின்னு சொல்லவா, இல்ல என்னோட பெரிய சச்சிதானந்த சுரூபமான என்னை பத்தி உனக்கு சொல்லவா? நான் என்பது வேற, நீ என்பது வேறையா? நம்ம ரெண்டு பேர் இருக்கோமா உலகத்துல? புளூராலிட்டி, இந்த டுவாலிட்டியே இல்ல அப்படின்றது தானே ஒரே ஒரு சத்தியம். இருப்பது ஒன்றுதான், ஒரே ஒரு சத்தியம்தான் இருக்குது. அந்த லெவல்ல உனக்கு சொல்லவா? இல்ல நீயும் எப்படி என்ன மாதிரியும் நீயும் நானும் ஒண்ணுன்றத நான் உனக்கு எப்படி விளக்க, எந்த லெவல்ல விளக்க சொல்ற? ஒரே கேள்வி வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தானா அது 5ஆம் கிளாஸ் குழந்தைங்கன்னு சொல்லலாம், பிஹெச்டி லெவல்லையும் சொல்லலாம், இல்ல ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயும் சொல்லலாம். உனக்கு எந்த பேசிஸ்ல நான் சொல்ல அப்படின்னு கேட்கும் போதே உனக்கு வந்து சாதாரணமா நான் பதில் சொல்ல போறது இல்லை. நான் வந்து ரொம்ப எலிவேட்டடா உன்னை வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு நான் உன்னை தயார் பண்ணிட்டு இருக்கேன். நீ அந்த ஒரு உன்னதமான உண்மையை உனக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான் வந்து முக்கியமே அப்படின்ற அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு கேள்விக்கு பதில் கேள்வி கேட்கிறார்.
இது வந்து சில ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாதவங்க இன்னொரு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லை. இந்த எதிர்கேள்வி வந்து இந்த மாதிரி நீ கேட்கலாமா அப்படின்றது வந்து ஒரு எதிர்கேள்வி வந்து அவங்கள அந்த கேள்விக்கான ஒரு பதிலை சிந்திக்க கூடிய அளவுக்கு அவங்களோட மனதை வந்து ப்ரிப்பேர் பண்றார், அவங்கள வந்து எலிவேட் பண்றார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதத்துல சொல்ல போனானே இப்ப வந்து 23வது ஸ்லோகம் 22ல என்ன சொல்ல, இந்த மாதிரி நீ கேட்ட உடனே நான் உங்களுக்கு இந்த மாதிரி பதில் சொன்னேன் அப்படின்னு 21வது கேள்வியில பதில் ஸ்லோகத்துல சொல்றார். அப்புறம் 22வது ஸ்லோகத்துல இந்த மாதிரி கேள்வி நீ கேட்க முடியுமா அப்படின்னு சொல்ற. இப்போ இந்த 23வது ஸ்லோகம் என்னன்னா, இவர் வந்து இந்த ஒரு அப்சல்யூட் ட்ரூத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறார். கொஞ்சம் வந்து ரொம்ப புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு என்ன சொல்ல போறோமோ தெரியல, பார்க்கலாம் எல்லாருக்கும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல என்ன புரியணும், ஒரு லெவல்ல வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, உண்மையிலேயே எல்லாருமே பஞ்சபூதங்களால் ஆனவர்கள் தான். நீயும் பஞ்சபூதங்கள், உலகத்துல இருக்கிறது எல்லாமே பஞ்சபூத தத்துவத்தால் ஆனது. நானும் பஞ்சபூதத்துல ஆனவன், நீயும் பஞ்சபூதத்துல ஆனவன். சோ இப்போ ஒரு பானை கடைக்கு போனானா ஒரு பானை இருக்கு, ஒரு யானை பொம்மையும் மண்ணுல செஞ்சு வச்சிருக்காங்க. யானையும் மண்ணுதான், பானையும் மண்ணுதான். ஆனா யானையும் பானையும் ஒண்ணா அப்படின்னா இல்ல. இப்போ இங்க ஒண்ணா இருக்கிறது பத்தி நீ கேக்குறியா, பலவாரா இருக்கிறத பத்தி கேக்குறியா? பலவாரா இருக்கிறத பத்தி நீ கேட்டா அந்த கேள்வி நீ கேட்கலாமா? அந்த பலவார ஒன்றுதான் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்ச வேதம் படிச்சவன் நீ வந்து அந்த ஒரு தத்துவம், அதாவது நம்ம எல்லாருமே பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டவர்கள் தான், பிரகிருதி தத்துவம் என்பது ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு லெவல்ல உனக்கு நான் பதில் சொன்னா அது உனக்கு தெரியாதா? அது கூட தெரியாதா? அப்போ அது அந்த பஞ்சபூதத்து தத்துவம் வந்து ஒரு பிரகிருதி தத்துவம். அந்த பிரகிருதி தத்துவமே தெரியலன்னா நான் உனக்கு எங்க இந்த ஆத்ம தத்துவம் சொல்றது? ரைட்? சோ இந்த ஆத்ம தத்துவம்ன்றத வந்து நீ புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவர் சொல்றார். இந்த இதுல நீ என்ன சொல்றது, இப்போ புளூராலிட்டி அதாவது டுவாலிட்டி, உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் என்னது, எங்கேன்னு வந்தது? எல்லா விஷயமுமே ஒரே ஒரு பொருளால செய்யப்பட்டது, எல்லாமே மண்ணால் செய்யப்பட்டது. அப்போ இதெல்லாம் மண்பாண்டங்கள். இந்த மண்பாண்டங்கள் எல்லாம் ஒரு கடையில் இருக்குன்னா அந்த கடையில் இருக்கிறது எல்லாமே மண்பாண்டமா தானே இருக்கணும். சோ இந்த பிரகிருதி வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த மண்பாண்டம் வைக்கிற ஒரு கடை மாதிரி இந்த பிரகிருதி பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பிரகிருதி தத்துவத்துலதான் இந்த எல்லா பிரகிருத்தியும் படைக்கப்பட்டிருக்கு. இந்த படைக்கப்பட்டவனோட கான்சியஸ்னஸ்ல இருந்து வந்த ஒரு பிறப்பு தான் இந்த பிரகிருதி தத்துவத்துக்கு எல்லாம் ஒரு இருப்பை கொடுக்குது. இருப்புன்னா என்னது? ஈஸ்னஸ். தேர் ஆல் we are all existing. இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ன்றது வந்து எப்படி வந்தது? இந்த பஞ்சபூத தத்துவங்களால ஆக்கப்பட்ட இந்த பொருள் பஞ்சபூத தத்துவத்தால் ஆக்கப்பட்ட மண்ணுல செஞ்சிட்டு மண்ணு ஒரு உருண்டை பிடிச்சு வச்சானா அது பாத்திரம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா பலவாறாக தெரியுது. புரியுதுங்களா? சோ ஒரே ஒரு கூரை மண்டையை எடுத்து நான் பானையாவும் செய்யலாம், யானையாவும் செய்யலாம். பானை செஞ்சாலும் யானை செஞ்சாலும் அது மண்ணுதான். இத வந்து இந்த மண்ணு பானை இதுல வந்து நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இந்த மனிதர்கள் எல்லாம் ஒன்று, they are all the same அப்படின்னும் போது நமக்கு அந்த பிரிவுன்றது வந்து தாண்டி போக முடியும். இதுக்கு வந்து நான் யோசிச்சு வச்சேன் எப்படி சொல்றது அப்படின்னு. See,
இப்ப நானே எங்க ஹஸ்பண்டையும் எடுத்துக்கலாம். நாங்க வந்து பிறக்கிறதுக்கு முன்னால ஆத்ம தத்துவமா இருந்தோம், ஒரு எனர்ஜியா இருந்தோம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சோ இது ஒரு குரூப் ஆஃப் எனர்ஜி, இது ஒரு பஃப் ஆஃப் எனர்ஜின்னு வச்சுக்கலாம். இந்த எனர்ஜி குன்னூர்ல இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தையா பிறந்தது. இந்த எனர்ஜி இன்னொரு குடியாத்தத்துல இருந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தையா பிறந்தது. சோ இங்க ஒன்னா இருந்தது, எனர்ஜியா இருக்கும்போது ஒன்னா இருக்கு, ஒன்னா இருந்தது. இங்க வந்த உடனே இந்த வீட்டுல பிறந்த பையன் ஆயிடுச்சு, இது இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு ஆயிடுச்சு. அங்கேயே வித்தியாசம் வந்தாச்சா? இவரு பிறந்த ஊரு ஒண்ணு, நான் பிறந்த ஊரு ஒண்ணு. நீ ஆம்பளையா பிறந்த, நான் பொம்பளையா பிறந்த. Then lot of identities are added on it. பேர் வச்சாங்க, நீ இந்த ஸ்கூல்ல படிச்ச, நான் இந்த. So lot of differences happened to this one energy which got separated and descended into இரண்டு உயிர்களாக வந்து இரண்டு உருவங்களாக வந்தது. ஆனா வந்தது வந்து ஒரு எனர்ஜி தானே. இப்போ இத வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஃபேன் சுத்திட்டு இருக்கு, இந்த ஃபேன் எப்படி சுத்துது? அதற்கு ஒரு எனர்ஜி, அது என்ன எனர்ஜி? எலக்ட்ரிசிட்டி. இங்க ஒரு லைட் எரியுது, அதுக்கு என்ன எனர்ஜி? எலக்ட்ரிசிட்டி. இந்த டிவி பாடிட்டு இருக்கு, அதுக்கு என்ன எனர்ஜி? சோ டிவி வந்து ஃபேன் ஆகாது, ஃபேனு லைட் ஆகாது. ஆனா ஃபேன், லைட், டிவி எல்லாத்துக்கும் ஊடா இருந்து அதெல்லாம் இயக்கக்கூடிய சக்தியாக இருப்பது எலக்ட்ரிசிட்டி. அந்த மாதிரி என்னோட கண் பாக்குறது, தண்டராஜ் சாரோட கண்ணு பாக்குறது, இது என் கண்ணு, அது உன் கண்ணு, தட்ஸ் ஓகே. பட் இந்த கண்ணுல பார்வையாக இருக்கக்கூடியது ஒரு சக்தி தான். என் கண்ணுல வந்து ஏ சக்தி, உன் கண்ணுல வந்து பி சக்தின்னு சொல்ல முடியாது. கண்ணுல பார்வையாக இருக்கிறது, என் பேச்சுல ஒரு சக்தியாக இருக்கிறது, என் காதுல கேட்கக்கூடிய சக்தியா இருக்கிறது, எல்லாமே எனக்குள்ள இருக்கிற சக்தி. இந்த சக்தி தான் சத்து. இந்த சத்து போச்சுன்னா நம்ம செத்து போயிட்டோம். புரியுதுங்களா? இந்த சத்தா எனக்குள்ள இருக்கிறது என்னோட ஆத்ம தத்துவம். இந்த ஆத்ம தத்துவம் என்னைக்குமே அழியாதது. புரியுதுங்களா? அது வந்து என்னைக்குமே இருக்கக்கூடியது, சாஸ்வதமானது. இந்த சாஸ்வதமான தத்துவம் இந்த இடத்துல இறங்கி என்னோட கண்ணா வேலை செய்யுது. அந்த சாஸ்வதமான தத்துவம் அங்க இறங்கி அவர் கண்ணா இருக்கு. சோ இந்த கண்கள் வேறையாக இருக்கலாம், கண்களின் பார்வைகளுக்கு நான் பாக்குறது வேறதா இருக்க, நீ பாக்குறது வேறையா இருக்கலாம். ஆனால் அந்த பார்ப்பதற்கான ஒரு சக்தியாக இருப்பது ஒண்ணுதான். இந்த சக்தி தாண்டா நானு அப்படின்றார் பகவான். இந்த சக்தி எல்லா இடத்துலயும் நான் ஒண்ணுதான், ஒரே சக்தி தான், ஒரே எலக்ட்ரிசிட்டி தான். அதுதான் வந்து இங்க பிரிஞ்சு பிரிஞ்சு வர்றது. ஆனா கரண்ட் போச்சுன்னா எல்லாமே வேலை செய்யாது. கரண்ட் வந்த உடனே தான் எல்லாம் வேலை செய்யும். கரண்ட் போச்சு, கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்த உடனே ஃபேன் சுத்த ஆரம்பிக்குது. சோ இதோட இயக்கமாக இருக்கக்கூடியது ஒரு எனர்ஜி. அந்த மாதிரி பிரகிருத்திய பஞ்சபூதங்களால் ஆன விஷயத்துல பார்த்தாலும் நீ நானும் ஒண்ணுதான். ஆனா பஞ்சபூதங்களால் ஆன இந்த பிரகிருதி தத்துவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் நான் தான். அப்ப இங்கேயே வந்து வித்தியாசம் வந்தாச்சு. பிரகிருதி தத்துவம் ஒண்ணு, ஆத்ம தத்துவம் ஒண்ணு. அப்படின்னா அங்கேயும் கூட வந்த அந்த டுவாலிட்டி கிடையாது. பிரகிருதி தத்துவமும் நான் தான், ஆத்ம தத்துவமும் நான் தான். அப்படி இது வந்து அவர் எப்படி வளர்க்கிறார் அப்படின்னா, இதையெல்லாம் உன் மனசுதான் சொல்றது. உன் மனதாலும் இந்திரியங்களாலும் எதையெல்லாம் கிரகிக்கிறாயோ, எதையெல்லாம் நீ எடுத்துக்கிறாயோ, அவை எல்லாமே நான் தான். இந்த நான்ன்றது வந்து நம்ம பகவான்,
கிருஷ்ணர், சிவன் அப்படி வச்சானா நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்குது. ஒரு எனர்ஜின்னு எடுத்துக்கோங்களேன். அதனால்தான் அத்வைத தத்துவத்தில் தான் அதை வந்து நம்ம அழகா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு பெருமாள் வந்து எப்படி உன்னுக்குள்ள இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் நமக்கு வரும். அத்வைத தத்துவத்துல எல்லாமே ஒரே வைப்ரேஷன்ஸ், எல்லாமே ஒரே எனர்ஜி. அந்த எனர்ஜி எப்படி லைட்டுக்குள்ள போனா வெளிச்சமாவும் ஃபேனுக்குள்ள போனா காத்தாவும் வருதோ அந்த மாதிரி இந்த ஒரே எனர்ஜி நான் தான். நீ வந்து அத கண்ணால நீ இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் கிரகிக்கிற இல்ல, நீ கண்ணால கிரகிக்கிறதுக்கு உனக்கு கண்ணுக்கு அந்த கிரகிக்கும் சக்தியாக இருப்பது நான் தான். காதுல நீ கேட்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது நான் தான். இந்த மாதிரி பஞ்ச ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்ல நீ என்ன செய்யறியோ அதெல்லாம் இந்த பஞ்சபூத தத்துவத்தை செஞ்சு வச்சு இந்த நோட்புக்கை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த நோட்புக் இந்த பஞ்சபூதங்களால் ஆனதுதான். இந்த நோட்புக்கும் பஞ்சபூதங்களால் ஆனது, நானும் பஞ்சபூதங்களால் ஆனது, இங்க வச்சிருக்க கடியாரமும் இந்த பொருள்களால் ஆனது. எல்லாமே பிரகிருதி தத்துவம் தான். இந்த பிரகிருதி தத்துவத்துல ஒரு இயக்கக்கூடிய சக்தியாக இருப்பது அந்த பரமாத்ம தத்துவம். சோ பரமாத்ம தத்துவம் இல்லைன்னா பிரகிருதி தத்துவம் கிடையாது. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து அந்த டுவாலிட்டின்னு எடுத்துக்க கூடாது. அப்ப பிரகிருதி தத்துவம் ஒண்ணு, ஆத்ம தத்துவம் ஒண்ணு, பொருள் ஒண்ணு, அதோட எனர்ஜி ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறத அந்த அந்த ஒரு டிஃபரன்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக தான் முதல்ல எல்லாமே பஞ்சபூதத்துல ஆனது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சோ இந்த பருப்பொருளானாலும் சரி, சூக்ஷ்மம் அந்த கிராஸ் மெட்டீரியல் ஆர் த சூக்ஷ்மமான மனசு புத்தி எல்லாமே உனக்கு வந்து ஒரே ஒரு எனர்ஜி தான். ஒண்ணு பலவாறாக இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது. ஒண்ணுன்னா இருக்கிறது எனர்ஜி, சரி ஒரே எனர்ஜி தான், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் போறது, அதே எனக்கு புரியுது. இந்த ஒன்று பலவாறாக இருக்கிறது அப்படின்னும் போது the vastness of that knowledge, it is so difficult for us to grasp it in our mind. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ இந்த சூட்சும பொருள்கள் பருப்பொருள்கள் எல்லாமே எதுல இருந்து வந்தது? பிரகிருதி தத்துவத்தால. இந்த படைக்கும் ஆற்றல் பெற்ற பகவானால் பிரகிருதி தத்துவத்தால் ஆனவை இவை. அப்ப பிரகிருதி வேற பகவான் வேற நம்ம நினைக்க கூடாது. பகவான்ல இருந்து வந்ததுதான் இந்த பிரகிருதி தத்துவம். எப்படி வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றது வந்து அந்த எட்டுக்கால் பூச்சி தான் சொல்லுவோம் இல்லையா? எட்டுக்கால் பூச்சி தானுக்கு ஒரு கூடு கட்டுறது, அந்த கூடுக்கு மெட்டீரியலும் தான் தான், அதை கட்டக்கூடிய, அதாவது த கிரியேட்டர், த கிரியேஷன் and the creating material, everything is the same. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி எதையெல்லாம் நம்ம பார்க்கப்படுகிறோமோ அந்த பார்க்கப்படுவது எல்லாமே நாராயண தத்துவம். நாராயண தத்துவம் இல்லாத பிரகிருதி தத்துவமா இருந்தாலும் அந்த பரம தத்துவம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. சோ எல்லா இடத்துலயும் வியாபித்திரு, அதனால்தான் அவருக்கு விஷ்ணுன்னு பேரு. விஷ்ணுனால சர்வ வியாபி. எல்லா அவர் வியாபிக்க முடியாத இடம் இல்லை. ஏன்னா அந்த வியாபிக்க கூடிய இடமும் அவர் தான், அந்த வியாபிக்க கூடிய ஒரு சக்தியாக இருப்பதும் அவர் தான். அப்ப இருப்பது அந்த ஒண்ணுதான். அந்த ஒண்ணு பலவாறாக இருக்கிறது. அப்போ இந்த பலவாறாக இருப்பது ஒன்னா இல்லையா? ஒண்ணுனா ஒண்ணு, இல்லைன்னா இல்லை. இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு கான்டெம்ப்ளேஷன் வேணும். சரி, இல்ல வேர்ட்ஸ்ல எல்லாமே புரிஞ்சுக்கலாம். எல்லாம் எல்லாருமே நம்ம எல்லாரும் உட்காந்து இதை பத்தி ஒரு பெரிய எஸ்ஸே எழுதலாம். எவ்வளவு தூரம் அது என்னதாச்சு? இப்ப நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இது எப்படி எல்லாம் சொல்லலாம்னு வந்து யோசிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுல எவ்வளவு தூரம் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் தான் சொல்லணும்.
இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க நீங்களாம் நினைக்கலாம், ஐயோ இது கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கு, ஜெயஸ்ரீக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு போல இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஜெயஸ்ரீக்கு எவ்வளவு புரிஞ்சதுன்னு ஜெயஸ்ரீக்கு தான் தெரியும், ஜெயஸ்ரீக்கே தெரியாது. Sometimes we know everything, but சொல்லும் போது லெசன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம எடுக்கும்போது எல்லாம் தெரியும். பரீட்சை எதுனா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். 12th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்கு எல்லாருக்குமே எழுதி நான் சொல்லி கொடுத்தவெல்லாம் 99 வாங்கலாம். அதே பேப்பரை நான் எழுதினா 60 மார்க் போடுவாங்க, வாங்க மாட்டேன். அந்த மாதிரி எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதை புரியறதுக்கு கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. ஒன்று பரவாறாக வந்தது பலது எல்லாமே ஒண்ணுன்னு நம்ம மனப்பாடம் பண்ணி சொன்னாலும் இது நமக்கு புரியறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 24வது ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றார், ஒண்ணுதாயா அததான் நீ வேற வேறையா பேசிட்டு இருக்க, வேற வேறையா பாக்குற, நீ பார்க்கிறது வேறையா இருக்கு, நீ பேசுவது வேறையா இருக்கு, ஆனா எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொல்றது. இந்த ஒரு ஸ்லோகம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ மனதால பார்ப்பதும் வாயால சொல்லுவதும் கண்ணால பார்ப்பதும் இன்னும் மற்ற இந்திரியங்களால நீ செய்வதும் எல்லாமே அங்க நானா தான் இருக்க. நான் இல்லைன்னா நீ எதையுமே பார்க்க முடியாது. நீ எதையுமே நீ நினைக்கிறது எதுவும் நினைக்கவே முடியாது, நினைச்சத சொல்லவும் முடியாது. சோ நான் நினைக்கணும்னா எனக்கு எனர்ஜி வேணும். நான் நினைச்சுட்டேன், சாயந்தரத்துல இருந்து இதெல்லாம் படிச்சு அந்த எனர்ஜி ஏத்திட்டு இருக்கேன். என் கூட திடீர்னு நான் ஆஃப் ஆயிட்டேன்னா, எனக்கு மயக்கம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல செத்து போயிட்டேன், அந்த எனர்ஜி போயிடுச்சுன்னா இந்த மூளையில நான் ஒரு வாரமா படிச்சு ஏத்தி வச்சிருக்கேன், அது யூஸ்லெஸ், அது இல்லை. ரைட்? சோ இதெல்லாம் இயக்கிறதுக்கு ஒரு சக்தி வேண்டி இருக்கு. அந்த சக்தி நான் தான். அப்ப ஜட பொருட்கள்லாம் சக்தி இல்லையா? கல்லு தூக்கி போட்ட மண்டை உடையறதானோ, அப்ப அந்த கல்லுல ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியா மாற, அப்ப அதுவும் எனர்ஜி தானே. அதனாலதான் நமக்கு அந்த எனர்ஜி கான்செப்ட் மனசுக்குள்ள நல்லா வந்துடுச்சுன்னா, from the Advaita point of view we can easily contemplate on it and understand that. இதுக்கு அந்த செல்ஃப் என்கொயரின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பலவாறாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. உருவகப்படுத்தப்பட்டது ஒன்றுதான் அப்படின்றத உணர்ந்தா எல்லாமே ஒண்ணுதான்றது அந்த பரமார்த்த தத்துவம், அந்த தெய்வீக தத்துவம் நமக்கு பிடிக்கும். இத புரிஞ்சுக்கிறதுக்கு புரியுற மாதிரி இருக்கும். அப்புறம் சரி இப்ப நீங்க வேற யாருக்க லட்சுமி உங்க ஹஸ்பண்ட் கேக்குறாரு என்ன படிச்சேன் இன்னைக்கு கிளாஸ்ல அப்படின்னா, திருப்பி சொல்லணும். திருப்பி சொல்லும் போதுதான், புஸ்தகம் இல்லாம நீ திருப்பி சொல்லும் போதுதான் அது அந்த ஞானம் உனதாக ஆனது. சோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த புரிதல் வேண்டி இருக்கு. அது ரொம்ப 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 முக்கியம். அதுக்குதான், அதை நோக்கிதான் நம்மளோட பயணம் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அப்பப்ப நம்ம உட்கார்ந்து இத ஆழமா சிந்திக்கணும். தட் இஸ் கால்ட் செல்ஃப் என்கொயரி. அந்த செல்ஃப் என்கொயரி, என்னையாது என்ன கண்ணை பார்த்தனா பார்த்துன்னு போட்டு நீ எதையோ பாக்குறேன் அதையோ பாக்குறேன் அப்படின்னா, when there is no problem, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் கேட்டானா அப்படின்னு தாராளமா போயிட்டு சந்தோஷமா இரு. ரைட்? இல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சு உணரக்கூடியவர்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை. நம்ம தான் இந்த நடுவை ஆரம்பிச்சிட்டோம். ஆன்மீக பாதையில போறது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டோம். அதுல புரிய மாட்டேங்கிறது. புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குதான் பகவான் நம்மளை இவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்ணார். நீ தாமசிக்கா இருந்தா உன் மண்டையில் ஒண்ணு ஏறாது, நீ ரஜசிக்கா இருந்தா ஆக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்க, சத்துவத்துக்கு வா, சத்துவத்துல இருந்து நீ பியூர் சத்துவமா போனாதான் அங்க என்னோட ரிஃப்ளெக்ஷன் நீ பார்க்க முடியும். என்னோட ரிஃப்ளெக்ஷன் நீ பார்த்தாதான் உனக்கு என் மேல ஒரு ஈடுபாடு, நீ பகவான் யாருன்னு தெரிஞ்சாதான் எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். அதனால்தான் நம்ம கிருஷ்ண கதைகள் எல்லாம் படிக்கிறோம். இந்த கதைகள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. And then you get so involved in the Krishna consciousness
கிருஷ்ணா ஸ்டோரிஸ், அவர் வேண திருடினது, அவரை எல்லாத்துலயும் மனசு ஈடுபடும் போது யூ கோ பியாண்ட் ஹூ இஸ் திஸ் கிருஷ்ணா, இந்த கிருஷ்ணா யாரு அப்படின்னு போய் தென் அந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கும் போது அதுக்குள்ள நமக்கு ஒரு ஈடுபாடு, அதுதான் பக்தியில தான் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு கூட ஒரு இது பார்த்தேன், இந்த காவடி தூக்குறது அப்படின்றதே வந்து ஒரு பக்கத்துல பக்தி, இன்னொரு பக்கத்துல ஒரு சேவை. இந்த காவடி தூக்குறது சும்மா இந்த பாலகுடத்தை தூக்கி நிக்கூட நிறைய பார்த்தோம் ரோட்ல. இந்த காவடி நான் வந்து காவடி தூக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கூட சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஐ எம் கேரியிங் பக்தி அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு டூ தி சேவா. இது சேவாவும் பக்தியும் சேர்ந்ததுதான் இந்த காவடி. சோ இந்த காவடியை நம்ம தூக்கிட்டோம், இத புரிஞ்சுக்கணும்ன்ற காவடியை நம்ம தூக்கிட்டோம். அப்ப அந்த புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தியை வந்து இதெல்லாம் பண்ணு. முதல்ல யோகத்துக்கு வா, யோகத்துக்கு வந்தாதான் நம்ம வந்து மனசு நம்ம கட்டுக்குள்ள வரும். இப்பதான் வந்து இந்த மனசு நம்ம கட்டுக்குள்ள வந்த பரமாதான் இந்த பிரிக்கிறது. கேட்டோம் இல்ல ஒரு அந்த கேள்விக்கு இன்னும் பகவான் பதிலே சொல்லல, ஹுவாரியுலதான் இருக்காரு அவர் இல்லையா? சோ இப்ப அந்த சனத்குமாரர்களோட மனசையும் பகவான் நம்ம மனசையும் உத்தவோட மனசையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டார். அவர் சொல்ல போற அந்த உன்னதமான ஒரு கருத்துக்கு நம்மள வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க. அந்த கருத்து வந்து அடுத்ததுதான் சொல்லுவார். ஓகே, அடுத்த கிளாஸ். இதை வந்து நிறைய நம்ம யோசிக்க வேண்டி இருக்கு. கொஞ்சம் புரியலன்னு பரவாயில்ல, அதனால ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது.